ஹலோ ஒன் ஐ வெல்கம் டு வாட்சிங். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நாட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரிவ்யூ கிடையாது, என்னோட பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஓகேவா. நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கான படம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க மொத்த படத்தையும். அதுவும் வந்துட்டு டைம் ட்ராவல் கான்செப்ட்லாம் வச்சு, என்னோட ஃபேவரட் கான்செப்ட்லாம் வச்சு டைம் ட்ராவலே வந்துட்டு அதில் ஃபார்முலாவே வேற ஒன்று சொல்லி வச்சிருப்பாங்க. டைம் ட்ராவல்னா இப்படி நம்ம பார்த்த மாதிரி ப்ரிசன்லேருந்து பாஸ்ட்டுக்கு போனால் பாஸ்ட்லேருந்து வச்சா மாற்றினா ப்ரிசன் மாறிடும், அந்த மாதிரி கான்செப்ட்ல இல்லாமல் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இந்த டைம் ட்ராவல் கான்செப்டே வேற அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்படியாகவும் இருக்கும் ஓகேவா. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு ஓகேவா, மோசமாக இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. இவன் அந்த அருக பழுசா இருந்த அந்த டைம் ட்ராவல் அந்த கான்செப்டை வச்சிருந்தாலும், டைம் ட்ராவல் அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு சயின்டிஃபிக்லி வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு கான்செப்ட், ஒரு தியரி. ஆக்சுவலி அது தியரியா தான் இருக்கு ஓகேவா. அது சாத்தியம் இல்லையா வந்துட்டு நிறைய வதந்திகளும் லைக் ஃபேக்ஸான நியூஸ் தான் வந்துட்டு நம்மளால கேள்விப்படுறது தவிர்த்து ஆஃபிஷியலாக எதுவுமே வந்துட்டு கன்ஃபார்ம் படல ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அந்த டைம் ட்ராவல் பற்றி. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஒன்று மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு வந்துட்டு பார்க்க போறோம். செகண்ட் ஹாஃப் விச் இஸ் வந்துட்டு 50 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் இருக்கு சரிங்களா. ஆஃப்டர் அவங்க வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எல்லா டீமையும் சேர்த்ததுக்கு அப்புறம் டைம் ட்ராவல் கான்செப்ட் வந்துட்டு அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் டைம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வந்து பிரிசனுக்கு எடுத்து வந்து ஸ்டாம்பை போட்டு நம்ம வந்துட்டு இந்த டஸ்தானங்களை வந்துட்டு திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து. ஸோ அவங்க வந்துட்டு பாஸ்ட்டுக்கு போய் எந்த 3 இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, 3 பேர் ஓகேவா. 3 இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு பிளான் பண்ணி போவாங்க. அந்த டைம் ட்ராவல் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டாரி நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எடுத்து காமிக்கிற விஷயம் வந்துட்டு நியூயார்க் 2012 விச் இஸ் வந்துட்டு தி அவெஞ்சர்ஸ். அந்த படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் சைட் சீக்வன்ஸ் இருக்குன்னா அதை வந்துட்டு அங்கே போகிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆண்ட்மேன், டோனி ஸ்டார்க், கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் ஹல்க் எல்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே எர்த்தில் வந்து அதே டைம்ல என்ன 3 ஸ்டோன் இருக்கு விச் இஸ் வந்துட்டு டைம் ஸ்டோன், ஸ்பேஸ் ஸ்டோன், டெசராக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லோக்கியோட செப்டார், அதில் தான் வந்து மைண்ட் ஸ்டோன் இருக்கு ஓகேவா. பிளான் பண்ணி அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா செப்டார் மேலே அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க் வந்து டைம் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக ஏன்ஷியன்ட் ஒன்னை போய் பார்க்க போயிருப்பாங்க ஓகேவா. இந்த டெஸ்ராக் வந்துட்டு நம்ம ஆண்ட்மேனும் டோனி ஸ்டார்க்கும் பிளான் போடுவாங்க எடுக்கிறதுக்கு, ஆனால் வந்துட்டு எடுக்க முடியாது. அதே ஹல்க்குனால தான் எடுக்கவும் முடியாது. அந்த சீன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவும் டோனி ஸ்டார்க்கும் 1970s போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ எனக்கு அந்த நியூயார்க்கில் அதுக்கப்புறம் வந்துட்டு மொராக் அந்த பவர் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக நம்ம நெபிலாவும் நம்ம வார் மிஷனும் போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நட்டாஷாவும் நம்ம கிளின்ட்டும் வந்துட்டு சோல் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு போவாங்க. அங்கே தான் நட்டாஷா வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த சோல் ஸ்டோனுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ண மாதிரி வச்சிருப்பாங்க. உண்மையிலே அது என்ன சொல்றது, வருத்தமான ஒரு சீன் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸ்லேருந்து வந்துட்டு ஒரு ஆள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அது இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேவா. எனக்கு மட்டும் தான் இந்த மிச்சம் இருக்கிற எல்லா அவெஞ்சர்ஸ்க்கும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் தான் கண்டிப்பாக சொல்லுவோம் சரிங்க. ஸோ நியூயார்க் 2012 வந்துட்டு நம்ம பழைய அவெஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீஐடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம ஆண்ட்மேனும் டோனி ஸ்டார்க் வந்து அந்த டெசராக்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம ஆண்ட்மேன் வந்து சுருங்கி சின்னதா போயிட்டு அந்த டெசராக்ட் எடுக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாரு ஓகே. அங்க வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க், தோர், கேப்டன் அமெரிக்கா அவங்கலாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணீங்க, திரும்ப எப்படி கிரியேட் பண்ணீங்க, அப்படிதான் இருந்துச்சு ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு அந்த சண்டேக்கு அப்புறம் வந்துட்டு லைக் வந்து நம்ம லோக்கி வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டவர்ல இருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த சண்டேக்கு அப்புறம் நம்ம டோனி வந்துட்டு அவெஞ்சர்ஸ் 1 வந்துட்டு டோனி வந்துட்டு அந்த ராக்கெட் எடுத்து ஸ்பேஸ்ல அனுப்புனதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டவருக்கு வந்துருவாங்க. மொத்த அவெஞ்சர்ஸும் வந்துட்டு லோக்கியை வந்துட்டு லைக் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க, அந்த படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சீன், எதிர்பார்த்த சீன் வந்து அந்த எலிவேட்டர் சீன் ஓகே. எலிவேட்டர் அந்த லிஃப்ட் சீனு. ஸோ அங்கே வந்துட்டு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர்ல அங்க ஒரு எலிவேட்டர் சீன் வந்துட்டு வந்திருக்கும். அங்க வந்துட்டு ஃபுல்லா ஃபைட்டா இருந்திருக்கும் ஓகேவா. அதே மாதிரி ஒரு எலிவேட்டர் சீன் வந்துட்டு இந்த படத்துல இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஆக்சுவலி இந்த எல்லாரும் எதிர்பார்த்துனா இன்னொரு எலிவேட்டர் சீன் வருது, இன்னைக்கு வந்து இதுலயும் வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்ண போறாரு நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு நினைச்சுக்கோ. சிம்பிளா அவர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாருங்க. அந்த செப்டாரை வாங்குறதுக்கு வந்துட்டு அங்க உள்ளுக்கு இருக்க ஏஜென்ட் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹைட்ராவோட ஆளுங்க ஓகேவா. எல்லாமே ஹைட்ராவோட ஆளுங்க. அந்த
2012 யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு ஹைட்ரா ஆளுங்கன்னு. பட் இப்போ தெரிஞ்சிச்சுல. ஸோ நம்ம சண்டை போட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த அந்த லீடர் அந்த பாஸ் கிட்ட விட சொல்லுவாரு ஹெல் ஹைட்ரா. ஓகேவா? ஹெல் ஹைட்ரானா உங்களோட ஹைட்ரா வாழ்க அந்த மாதிரி ஒரு அர்த்தம். சரிங்களா? சொல்றப்ப வந்துட்டு அந்த சட்டரை வந்துட்டு ஈஸியா கொடுத்துருவாங்க. ஓ இவனா நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது அந்த சீன் நல்லா இருக்கும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் கட் பண்ணிட்டு வந்தா இதை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம பாஸ்ட் கேப்டன் அமெரிக்கா இருப்பார்ல, 2012 கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அந்த ஃபைட் சீக்கிரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஸ்டன்மேனை விட்டு கூட தான் வந்துட்டு சண்டை போட்டிருப்பாங்க. ரெண்டு பேரும் உண்மையிலே ரெண்டு கிறிஸ்டிவான்ஸ் வந்து சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே ரெண்டு கேப்டன் அமெரிக்கா ரெண்டு கேப்பும் வந்து சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு நல்லா இருக்கும் அந்த சீன். உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லோக்கி சீன் சொன்னல, அந்த ஆக்சுவலி நம்ம ஆண்ட்மேனும் டோனி ஸ்டாக் வந்து அந்த அந்த டெஸ்லர் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அங்க வந்துட்டு அந்த ஸ்டேர் இருக்கும்ல, படிக்கட்டுல இறங்கி வரணும்னு சொல்லிட்டு ஹல்க சொல்லிடுவாங்க, உன்னால லிஸ்ட்லாம் ஏற்ற முடியாது, நீ படிக்கட்டுல இறங்குவான்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட இறங்கி வந்துட்டு கதவை வேகமா தொட்டது எல்லாத்தையும் உடச்சு போட்டுருப்பாரு. ஓகேவா? அங்க வந்துட்டு மிஸ் ஆயிரும் அந்த டெஸ்ட்ரேக் கரெக்டா அங்க 2012 இருக்க லோக்கி கிட்ட வந்து அந்த டெஸ்ட்ரேக் எடுத்து மனசை வந்துட்டு ஃபியூச்சருக்கு வேற இடத்துக்கு போயிருவாரு. ஓகே, வேற லொகேஷன் போயிருவாரு. எனக்கு அதுதான் நினைக்கிறேன் வந்துட்டு லோக்கி சீசன்ல வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லோக்கியோட சீரிஸ் வந்து நான் பார்க்கவே இல்லை, பார்த்துக்கு ரிவ்யூ போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட்ரேக்டர் எடுத்தாச்சு, சாரி செப்டாரை எடுத்தாச்சு, மைண்ட் ஸ்டோன் எடுத்தாச்சு. ஓகேவா? அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹல்க், ஓகேவா, நம்ம ப்ரூஸ் பேனர் வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஒன் கிட்ட போவாரு. ஓகேவா? டைம் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சோல் தனியா உடம்பு தனியா பிரிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அங்க ஒரு சீன் நடக்கும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ பாஸ்ட்ல இருந்து வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்து பாஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டோன் எடுத்தனா உன்னோட டைம் லைனுக்கு உதவியா இருக்கும். பட் ஆனா என்னோட டைம் லைனுக்கு உதவியா இருக்காது, என் டைம் லைனே அழிச்சிடும், இன்னொன்று புது பிரான்ச்சை தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிருப்பாங்க. ஓகே, பட் நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்லுவாரு, எடுத்துருவோம் ரெடியா போனா தானே உங்க 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 ரியாலிட்டி அழிஞ்சிரும், அந்த ஸ்டோனை திரும்ப எடுத்து வச்சுட்டா அப்போ உங்க ரியாலிட்டி எப்பவுமே போல ரீசெட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ அதை நம்பி வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஒன் வந்துட்டு இந்த ஸ்டோனை வந்து கொடுத்து விட்டுருவாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் ப்ரூஸ் பேனர் சொல்லிடுவாரு, அப்ப என்ன அளவுக்கு வந்துட்டு இன்ஃபினிட்டி வார்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு டேனஸ் கிட்ட கொடுத்தா அந்த ஸ்டோனை. ஓகேவா? பிகாஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி தான் போறாங்க, திரும்ப ஸ்டாம்பை போட்டு வர வச்சிருவாங்க சொல்லிட்டு தான் அவர் ஆல்ரெடி என்கேமை பார்த்துட்டாரு, இன்ஃபினிட்டி வார்ல என்கேம் படத்தை பார்த்துட்டாரு. அதனால தான் அந்த தைரியமா அந்த ஸ்டோனை வந்துட்டு கொடுத்தாரு டேனஸ் கிட்ட. ஓகேவா? ஸோ ஏன்ஷியன்ட் ஒன்க்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்பி அந்த டைம் ஸ்டோனை எடுத்து ஹல்க்கு கிட்ட கொடுத்துட்டு ஐம் காண்டிங் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாரும் நீ நம்பி தான் இருக்கும் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதுல தெரிஞ்சிச்சு அவரு அந்த இன்ஃபினிட்டி கவுன்லெட்டை போட்டுட்டு அந்த என்ன நானோ கவுன்லெட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அவரோட ஸ்னாப்ல தான் எல்லாரும் இறந்து போனவங்க எல்லாமே வந்து திரும்ப வர போறாங்க. ஸோ ஹல்க்கு ஒரு முக்கியமான கேரக்டர், முக்கியமான ஒரு பார்ட்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, ஹல்க் இல்லாட்டி யாருனால அந்த கவுன்லெட்டை போட்டுருக்க முடியும்? அயன்மேன் போட்டதுக்கே செத்தே போயிட்டாரு. ரைட்டா? அது ரொம்ப வருத்தமான விஷயம். உங்களே கிளைமேக்ஸ்ல நான் வந்துட்டு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஹல்க் தான் போட்டு ஆகணும், பிகாஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர்ஸ், என்னோட ஃபேவரட் கேரக்டர் கூட. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கேப்டன் நம்ம டோனி ஸ்டார்க் ஆண்ட்மேனை பத்தி கேட்கிறப்போ வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்மேன் வந்துட்டு பதறிக்கிறப்பாரு, நான் சொன்னது ஒரே ஒரு சான்ஸ் தான், பிகாஸ் பின் பார்ட்டிகள் இல்லை, நம்மளால திரும்ப வந்துட்டு போகலாம் முடியாது, நம்ம திரும்ப வீட்டுக்கு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்ல கேப்டன் டோனி ஸ்டார்க்கும் சொல்லுவாங்க, நம்ம முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் அப்புறம் ஐடியா வருது. ஸோ ஒரே இடத்துல நம்ம பின் பார்ட்டிகல்ஸும் டெஸ்ட்ரேக் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், 1970s அந்த ஒரு மிலிட்டரி பேஸ்மெண்ட்ல இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓகே டேட்லாம் செட் பண்ணிட்டு கேப்டனும் கேப்பும் டோனி ஸ்டார்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் அந்த பாஸ்ட்ல நம்ம ஸ்டான்லியோட கேமியோ நீங்க பாப்பீங்க. அவர் வந்துட்டு அவரோட சிறு வயசுல போட்ட கெட்டப்ல வருவாரு. எல்லா படங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரிஜினல் கெட்டப், அந்த வயசான கெட்டப்ல தான் வருவாரு. ஓகே, மீச வெள்ள முடியும்னு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து 1970s எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு கெட்டப்ல அவர் மேக்கப் பண்ணி டிஹெச் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்துட்டு அவர் காஸ்டியூம்ஸ் ஹேர்லாம் விக்லாம் வச்சு ஒரு மாதிரி யங்கா காமிச்சிருப்பாங்க, நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த படத்துல தான் வந்துட்டு அவரோட கடைசி கேமியோ இருக்கு. ஓகே, வந்த எம்சி படங்களே அவரோட கடைசி கேமியோ தான். இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு, ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்டான்லி சார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க பின் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம கேப் எடுப்பாரு, டோனி ஸ்டார்க் வந்து போய் டெஸ்ட்ரேக் எடுத்துட்டு வருவாரு. கீழே போய் பார்த்தா ஆக்சுவலி அவருக்கே ஷாக்கு, நம்மளுக்கும் ஷாக்கு, டோனி ஸ்டார்க் அவங்க அப்பாவை மீட் பண்ணியிருக்காரு.
ஓகேவா. ஹவர்ட் ஸ்டாக் அங்க இருப்பாரு, அப்பாவை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அந்த நேரத்துல ஹவர்ட் ஸ்டாக்கோட ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா, கர்ப்பமா இருப்பாங்க. ஆக்சுவலி கர்ப்பமா இருக்கிறது யாரு, டோனி ஸ்டாக் தான் உள்ளுக்கு இருக்காரு. ஓகேவா. ஆக்சுவலி இதுல இருந்து தெரியுது டோனி ஸ்டாக் அவர் பிறந்த வருஷம் 1970 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ 2023 கணக்கு பண்ணீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு இருக்கேன். ஓகேவா. அவருக்கு 50 இயர்ஸ். ஸோ அவரோட அப்பாவை போய் பார்த்து எமோஷனலாக ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அந்த மாதிரி ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லுவார். தேங்க்யூ, அதாவது நீங்கள் இந்த நாட்டுக்கு பண்ணதுக்கெலாம் முத நன்றி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லுவார். ஓகேவா. எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அட்வைஸ் ஆஃப் அவங்க அப்பா சொன்ன, அதாவது ஹார்ட்வொர்க் சொன்னதே ஒரு விஷயத்தை விட்டு ஹார்ட்வொர்க் கிட்டே சொல்லியிருப்பாரு. ஓகேவா. என்னன்னா வந்துட்டு நோ அமௌண்ட் ஆஃப் மணி எவர் பாட் அ செகண்ட்ஸ் ஆஃப் டைம். எந்த ஒரு பணத்தால நேரத்தை வாங்க முடியாது. சிம்பிளா அந்த ஒரு கோட் கண்டிப்பா சொல்லுவோம். கண்டிப்பா அதுவும் உண்மைதான். பணத்தால நேரத்தை வாங்க முடியாது. அது வந்துட்டு யார் சொன்னா, அவங்க அப்பா சொன்ன மாதிரி வந்துட்டு டோனி ஸ்டார்க் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இங்க ஒரு லூப் கிரியேட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுதா. ஓகேவா. அவங்க அப்பா சொன்னதை அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லியிருக்காரு. ஸோ ஹார்ட்வொர்க் ஸ்டாக் கிட்ட இந்த வார்த்தை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியும், அவர் பையன் வந்துட்டு ஃபியூச்சர்ல இருந்து வந்து சொன்னதுதான் வந்துட்டு டோனி ஸ்டாக் கிட்ட வந்து சின்ன வயசுல சொல்லியிருப்பாரு. ரைட்டா. அங்க ஒரு லூப் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா. நானே இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே. ஸோ எப்படி நான் சொல்றேன்னா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, டோனி ஸ்டார்க் எங்க அப்பா இந்த வார்த்தையை சொன்னேன், எங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு, இந்த சென்டென்ஸ் எங்க அப்பா கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த கோட் ஒன்று சொல்றாரு. இந்த கோட் யார்கிட்ட சொல்றாரு, அவங்க அப்பா கிட்டே சொல்றாரு. பாஸ்ட்ல இருக்க அவங்க அப்பா கிட்டே சொல்றாரு. ஓகேவா. ஸோ அவங்க ஹார்ட்வொர்க் ஸ்டாக் தானே வந்துட்டு டோனி ஸ்டாக் கிட்டே இந்த வார்த்தையை சொன்னாரு. அப்ப யார் சொன்னா, அந்த வார்த்தை யார் சொன்னா, இங்க ஒரு லூப் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாக்குறேன். லைக் இதே ஒரு என்ன சொல்றது, லூப் ஹோல் தான் நினைக்கிறேன் நாங்க, எனக்கு தெரிஞ்சு. ஓகே, லூப் ஹோல் தான். ஸோ எனக்கு தெரியல, இதனால தான் டாக்டர் டூம் தொடச்சிட்டு வராரா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம் அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டே பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே சீன்ல வந்துட்டு நீங்க யங் ஹேங் பீமை பார்க்கலாம். அவரோட பழைய ஆட்மேன் சூட்டே நீங்க பார்க்கலாம். அந்த இரும்பு தொப்பி மாதிரி வச்சு ஹேட் மாதிரி அதுல ஆண்டனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. நீங்க அதை நோட்டீஸ் பண்ண பாருங்க, ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம கேப் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெகி காட்டுற ரூமுக்கே போயிடுவாரு. ஓகே, ஆஃபீஸ் ரூமுக்கே போயிடுவாரு. அங்கே எட்டேந்து வந்து பெகி காட்டுற பாப்பாரு. ஓகேவா. அந்த நேரத்தில் பெகி காட்டுற ஒரு 40 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. அந்த நேரத்திலே 40-50 இயர்ஸ் இருக்கும். பார்த்துட்டு அவர் வந்துடுறாரு. ஓகேவா. அந்த நேரத்தில் அவர் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பெகி கூட வந்துட்டு அந்த மிச்சம் இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு தான் கடைசியில வாழ்ந்துட்டு வந்துருவாரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணா நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா மொத்த டீம் அந்த ஸ்பேஸ்க்கு போயிருப்பாங்களே, 2014 போயிருப்பாங்க. அந்த 2014 அப்ப என்ன நடந்திருக்கும்னா, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா. ஸோ அதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு மொத்த 22 ஃபிலிம்ஸும் நீங்க பார்த்தாதான் இந்த படங்களும் உங்களுக்கு புரியும். 2014 என்ன படம் நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி. ஓகேவா. அங்க நீங்க வந்துட்டு நம்ம கிறிஸ் பேட் பார்க்கலாம். ஓகேவா. நம்ம ஸ்டார் வாட்டர் நீங்க பார்க்கலாம். டேனோஸ் வருவாரு. ஓகே. டேனோஸ் வந்துட்டு பாஸ்ட்ல இருந்து தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகாது ஃபியூச்சருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு விஷயம் ஒன்று, ஒரு இன்டர் கனெக்டரா ஒன்று வச்சிருப்பாங்க. 2 நெபுலாக்கும் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இன்டர் கனெக்ட் ஆயிரும். ஸோ வந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த ஃபியூச்சரோட நெபுலா மைண்ட் செட், அந்த மெமரிஸ்ல இருக்கிற பாஸ்ட் நெபுலா அவங்களோட விஷன்ல இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு டேனோஸ் வந்துட்டு பாஸ்ட் டேனோஸ். ஓகேவா. 2014 டேனோஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல அவர் என்னென்ன பண்ணாருன்னு நம்ம நெபுலாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருவாரு. ஓகேவா. கடைசியா அவருக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஸ்டோனை எடுத்துட்டாரு, அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு திரும்பவும் நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார். ஓகேவா. அவர் எல்லாத்தையும் திரும்ப பார்த்துட்டாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பழைய நெபுலா வந்துட்டு நம்ம பாஸ்ட் நெபுலா, புது நெபுலா மாதிரி, லைக் ஃபியூச்சர் நெபுலா மாதிரி, லைக் அவங்க உருவத்தை அந்த இது லைக் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இவங்க கூட திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஓகேவா. அங்க சைடு நீங்க வாமியர்ல நீங்க பாத்தீங்கன்னா, வாமியர்ல வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும், அந்த சோல் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ஒரு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான், ஒரு சோலை கொடுத்தானா அந்த சோல் ஸ்டோன் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கிளின்டும் நட்டாஷாவும் 2 பேரும் போட்டி போட்டுப்பாங்க, நான் சாவறேன் நீ சாவறேன். கடைசியில நட்டாஷாவே வாலண்டியரா வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு குதிச்சு உயிரை விட்டுருவாங்க. ஆக்சுவலி அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் நினைக்கிறேன். ஓகேவா. எல்லாம் நினைச்சுக்கிறீங்க இன்ஃபினிட்டி வார் வந்துட்டு தான் அந்த சாக்ரிஃபைஸ் பத்தி பேசுற ஒரு படம்னு, ஆப்வியஸ்லி அதான். பட் இந்த படத்துலயும் சாக்ரிஃபைஸ் தான் இஸ் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஸோ நட்டாஷா சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு பலன் இருக்கணும், அதுக்கு ஒர்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸ் நீங்க வந்துட்டு நம்ம ஹல்க் வந்துட்டு ஸ்னாப்பை போட்டு வைப்பீங்க. ஸ்னாப்பை போட்டு எல்லாத்தையும் வர வைப்பாங்க. ஓகேவா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட வந்துட்டு செகண்ட் ஹாஃப் முடியுது. ஸோ அந்த சீனோட, ஓகேவா, வாமியர் சீனோட நட்டாஷா உயிரை விட்டதுக்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளின்ட்டுக்கிட்ட அந்த சோல் ஸ்டோன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆவாங்க. திரும்ப வந்துட்டு பிரசன்ட் டேக்கே வந்துருவாங்க. 2023 வந்துருவாங்க. எல்லாம் டைம் டிராவல் பண்ணி முடிச்சு எல்லாருக்கிட்ட அந்த ஸ்டோன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா.
நட்டாஷாவை மட்டும் அவங்க இழந்துருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் கிட்ட படம் நோக்கி போகுது. ஸோ இந்த டைம் டிராவல் விஷயமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கதை ஓடி இருக்குங்க. எங்கேயுமே இந்த லேகு அது எதுவுமே பார்க்க மாட்டீங்க. விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் 2 விஷயம். நம்ம டோனி ஸ்டார்க் அவங்க அப்பாவை மீட் பண்ற விஷயம் சரிங்களா. 2வது கேப் விசஸ் கேப். ஓகேவா, அந்த ஃபைட் சீன் எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாசம் கீழே கமெண்ட் பண்ண நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பாய்.